இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். அப்படின்னா நான்வெஜ்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராலாம் காஃபி எடுத்துக்க மாட்டோம். சண்டே ஒரு நாள் மட்டும் ஃபில்டர் காஃபி எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ வந்து ஃபில்டர் காஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபில்டரில் எப்படி காஃபி சூப்பரான காஃபி எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போடக்கூடாது, ஃபில்டர் காஃபி தூள் போட்டுக்கணும். இவ்வளோ தூள் கொட்டேன்னு நினச்சிக்காதீங்க. ஃபில்டர் காஃபி தூள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு ஆளுக்கு காஃபி போடணுன்னா கூட 1.5 டீஸ்பூனாவது தூள் போடணுமா இருக்கும். அப்போது இதில் நான் போடுற டிகாக்ஷனில் கண்டிப்பாக 4-5 பேருக்கு காஃபி போட்டுடலாம். இப்போ இதை போட்டுடலாம். இப்போ அது மேலே வந்து 1 டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம். இந்த சக்கரையோட சுடு தண்ணி சேர்ந்து அந்த காஃபி தூளோட டிகாக்ஷன் இறங்கும்போது அது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி ரொம்ப தலபுலன்னு கொதிக்கக்கூடாது. அப்படியே லைட்டாக நல்லா சுட்டு வந்து அந்த பபிள்ஸ் வந்துச்சுன்னா போதும், எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபில்டர் காஃபியில் கும்பகோணம் டிகிரி காஃபின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்து கொண்டு வராங்க இல்லைங்களா, அவங்க கெட்டியாக தான் கொண்டு வராங்களா இல்லை தண்ணி கலந்து கொண்டு வராங்களான்னு டிகிரி வச்சு பார்ப்பாங்களாம். அதே மாதிரி நம்ம காஃபியில் வந்து தண்ணியே கலக்காமல் சூப்பராக போடுவாங்க கும்பகோணத்தில். அதுதான் டிகிரி வச்சு பார்க்குற மாதிரி, அதுதான் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லுவாங்களாம். அதே போல் சூப்பராக இருக்கும் இந்த காஃபி. உண்மையாலுமே ஃபில்டர் காஃபி ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு தான். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்ட்ரு இறங்கிடுச்சு. அடுத்து இதில் வந்து 2வது ஃபில்ட்ரு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொரு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதை அப்படியே கலந்து விட்டு இன்னொரு முறை அதே மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் சக்கரை போட வேண்டியதில்லை செகண்ட் டைம். ஆனால் தேர்ட் டைம் தண்ணி ஊற்றினாக்கா ரொம்ப சல்லுன்னு போயிடும். 2 முறை தண்ணி ஊற்றினாக்கா நமக்கு ஒரு 4-5 பேருக்கு காஃபி போடுற லெவலுக்கு வரும். நம்ம தமிழ்நாட்டுக்கே ரொம்ப ஒரு பெருமை சேர்த்துருதுங்க இந்த ஃபில்டர் காஃபி. ராஜீவ்காந்தி அவர்கள், மோடி அவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷில் வந்து இந்த ஃபில்டர் காஃபி அடங்கும். இப்போ பால் வந்து பாருங்கள், தண்ணி சேர்த்தாமல் கெட்டியாகவே காய்ச்சிக்கோங்க. இப்போ 1 கப்பு காஃபி வேணும்னாக்கா 3/4 கப்புக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டிகாக்ஷன் சேர்த்துக்கோங்க. இப்போ நிறம், மனம், சுவைன்னு சொல்கிறாங்களே எங்களை அந்த மாதிரி அந்த கலர் வர அளவுக்கு நம்ம டிகாக்ஷன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துனாலும் கசப்பு கொஞ்சம் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் தேவையான அளவு கரெக்டாக சேர்த்துக்கலாம். நல்லா அந்த நிறம் கரெக்டாக வர அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உரைக்கல அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் டிகாக்ஷன் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த காஃபி. நம்ம நார்மலாக காஃபி சாப்பிட்றது, இந்த இன்ஸ்டன்ட் காஃபிலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதை விட சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இந்த காஃபி. கண்டிப்பாக சண்டே ஆனாக்கா எல்லாருமே இந்த எழுந்தவொடனே இந்த காஃபி தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.